என்விரான்மெண்ட் வந்து அவங்க கண்ட்ரோலில் தான் இருக்குது. ஸோ டெல்லியில் வந்து இப்படிப்பட்ட அதுவும் தலைநகர், அதாவது என்னென்னா உலகத்துக்கே வந்து ஷோகேஸ் செய்ய வேண்டிய நகரம், அப்படிப்பட்ட நகரத்தில் இப்படி ஒரு மோசமான காற்றின் மாசு இருக்குது அப்படின்னா அதை பற்றி நாங்கள் கவலைப்பட மாட்டோம். எங்களுக்கு வந்து எங்களுடைய அரசியல் எதிரியை பார்த்து நாங்கள் வந்து குற்றம் சுமத்துவதற்கு கை காமிச்சா போதும், அதை வைத்து நாங்கள் சந்தோஷம் அடைவோம் அப்படின்னு சொல்லி அரசியல் செய்தார்கள் என்றால் இவர்கள் எப்படி வந்து இந்தியாவை சிறப்பாக ஆள்கிறார்கள் என்று எடுத்துக்கொள்வது? இதற்கு வந்து இன்னொரு உதாரணம் இருக்குது. என்னன்னு பார்த்தீங்கன்னா, சீனாவில் இருக்கக்கூடிய பெய்ஜிங் நகரில் வந்து ரொம்ப வேர்ஸ்ட் பொல்யூஷனாக இருந்துச்சு. அங்கே வந்து கடுமையான நடவடிக்கைகளை எடுத்து 5வது திட்டங்களை வகுத்து காற்றின் மாசுவை தடுப்பதற்காக தொடர்ந்து முயற்சிகளை எடுத்து 2013 அளவுக்கு மோசமானதாக இல்லாமல் இப்போ வந்து ஓரளவுக்கு பெட்டராக இருக்குது